திங்களணி சடப்பெருமான் பூசியாற்றி திருமதிலும் கடந்திட முன் நின்றான் யாவன் தங்குகடற் புய்வரைப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஒரு தவிர்க்கின்றான் யாவன் அங்கவன்மை சரித முடிவேற்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடை உடுத்து வளருமன்றே. உடுண்டி விநாயகர் அவதாரம். பிரம்மாசுரன் துராசதன் கதைகள். பூலோகத்திலே கைவர்த்தம் என்னும் தேசத்திலே பன்மகம் என்ற ஒரு தலைநகரம் இருந்தது. அந்நகரிலே பிரம்மாசுரன் என்னும் ஒரு அசுரன் சிவபெருமானை குறித்து நீண்ட காலம் தவம் செய்து வந்தான். அவன் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் அவன் முன்னே காட்சியளித்து அவன் வேண்டிய வரங்களை கேட்க திருவாய் மலர்ந்தார். சர்வேஸ்வரா, என் கையை எவர் தலையிலும் வைத்தாலும் அவர்கள் உடனே வெந்து சாம்பலாகிவிட வேண்டும். நான் தங்களிடம் கோருவது இந்த வரத்தை தான் என்று பிரம்மாசுரன் விண்ணப்பித்தான். சர்வேஸ்வரனும் அவன் கோரிய வரத்தை அப்போதை கொடுத்தருளினார். அந்த வரத்தின் சக்தியை அப்போதை சோதித்து பார்க்க விரும்புவன் போல் அந்த அசுரன் தனது கையை சர்வேஸ்வரன் திருமுடியின் மீதே வைக்க முயன்றான். அதை அறிந்த சிவபெருமான் சட்டென்று அங்கிருந்து மாயமாக மறைந்து விட்டார். அவரை தேடிக்கொண்டு இடி இடி என்று சிரித்தபடி சகல உலகங்களிலும் பிரம்மாசுரன் அலைந்து திரிந்தான். வைகுந்த வாசனான மகாவிஷ்ணுவுக்கு இந்த விவரங்கள் தெரிய வந்ததும் அவர் திடுக்கிட்டார். சிவபிரானால் தான் பெற்றிருக்கும் வரத்தை கொண்டு அந்த பிரம்மாசுரனை திருலோகங்களையும் சாம்பலாக்கி அழைத்து விடுவான் என்பதில் சிறிது மையமே இல்லை. அதற்கு முன்னால் அவனை ஏதாவது ஒரு உபாயத்தினால் தந்திரமாக அழித்து விட வேண்டும் என்று அவர் தீர்மானித்து கொண்டார். உடனே அவர் அழகே உருவான ஒரு மோகினி பெண் வடிவம் எடுத்து பிரம்மாசுரனின் எதிரில் சென்றார். மங்கையர்க்கரசியான மாதேவியும் பார்த்து மயங்கத்தக்க கட்டழகையோடு செவ்வரி படர்ந்த கடைபிடிகள் நாட்புறம் சுழன்று இழுக்க, உடம்பின் பொலிவும் நறுமணமும் நாட்புறமும் பரிமளிக்க, பூங்கொத்துக்கள் சூடிய நீண்ட நெடுங்கூந்தல் இருமருங்கிலும் அலைந்து துவள, பூரிப்பான மாரபாகங்கள் ஒன்றை ஒன்று முந்தி கொண்டு ஒன்று முன்னே வெளிப்பட்டு சதுர அட, காட்சிலம்புகளும் கைவளையல்களும் கலையிழக்க, புன்முறுவல் பூத்த வதனத்துடன் அன்னநடை நடந்து வந்த அழகிய பெண்ணுருவை கண்டதும் பிரம்மாசுரன் மோகவசப்படுத்தி அனலிற்பட்ட மெழுகை போல் மனமுருகினான். அவளது அழகிய வடிவத்தை தலைமுதல் கால்வரை உற்று பார்த்து விரகதாபத்தை மெய்சோர்ந்து தள்ளாடினான். அவளை அப்போதே அடைந்து இன்பம் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் உள்ளமும் உடலும் தவித்தது. உடனே அவன் அவளை பார்த்து, மான்விழியாளே, மனோரமியமான மோகன உருவம் படைத்திருக்கு நீ யார்? நீ எங்கிருந்து வந்தாய்? நீ பூவுலகப் பெண் தானா, அல்லது பெண்ணுலகிலிருந்து இறங்கி வந்த தேவலோக பெண்மணியா, அல்லது மன்மதன் உலகத்து மோகனாங்கியா? உன் அழகுருவை பார்த்தவுடனேயே என் மனம் பித்து கொண்டு தவிக்கிறதே. உன் பூ போன்ற மிருதுவான உடலை தழுவி அணைக்க எனது கரங்களும் துடிக்கின்றனவே. என்னருகே விரைந்து வந்து என் தாவத்தை தனித்து விடு, இல்லையேல் இக்கணமே என் உயிர் உடலை விட்டு பிரிந்து போய்விடும் என்று பலவாறாகவும் காமவசப்பட்டு பிதற்றினான். இவை அனைத்தும் கேட்ட மாயா மோகினி புன்சிரிப்பு பூத்துவிட்டு அவன் வார்த்தை அலட்சியம் செய்யும் பாவனையில் சிறிது தூரம் மெல்ல மெல்ல காணம் பாடிக்கொண்டே நடந்தும், சிறிது தூரம் வீணை மீட்டிக்கொண்டே நகர்ந்தும், சிறிது தூரம் நடனமாடிக்கொண்டே குதித்தோடியும் தன் வழியே வெகு தூரம் அன்னநடை பயின்று சென்றாள். அவள் பின்னாலேயே மோகப்பித்தனைப் போல தொடர்ந்து வந்த பிரம்மாசுரன் மீண்டும் மீண்டும் அவள் அழகை பலவாறாகவும் புகழ்ந்து கூறி, உன் காலை பிடித்து கெஞ்சுகிறேன், என்னை கட்டி அணைத்து கொள்ள மாட்டாயா என்று அவளை தன் அடங்கா இச்சைக்கு அடிபணிய வைக்க முயன்றாள். அவன் மீது ஓரளவு மனமிறங்கியவள் போல மோகினி சட்டன் என்று புன்சிரிப்பு தவளன் தன் கடைக்கண்களால் அவனை ஆசையுடன் குறுகுரு என்று உற்று நோக்கினாள். அசுரனே, நான் நாட்டியமாடும் தொழிலை கொண்டிருக்கும் மோகினி பெண்ணாவேன். நான் இதில் நாட்டம் செலுத்தாமல் என் வழியே நடந்து போகும்போது என்னிடம் நீங்கள் மோகம் கொண்டு என்னுடன் இன்பம் சுவைக்க நினைக்கிறீர்கள். நான் இல்லாமல் உங்கள் உயிர் நிலைத்தாது என்று வாதாடுகிறீர்கள். இது நியாயமா? ஆயினும் பரத சாஸ்திர நியதிப்படி எனக்கு இணையான திறமையோடு நாட்டியமாடி அபிநயம் பிடிக்கும் வல்லமை பெற்ற ஒரு ஆடவன் இவனோ, அவனையே நான் கூடி அணைவேன். இப்படி ஒரு பிரச்சனையை நான் செய்திருக்கிறேன் என்றாள் மோகினி. அவருடைய தந்திரமான பேச்சை சிறிது முணர்ந்து கொள்ளாத பிரம்மாசுரன், என் உள்ளம் கவர்ந்தவளை, உன் பிரதிஜைப்படியே நடக்கட்டும். நீ இப்போதே உன் நாட்டியத்தை தொடங்கலாம். நானும் உனக்கு அதில் நின்று நீ ஆடி பாடி அபிநயம் பிடிப்பது போலவே நானும் அபிநயம் பிடித்து ஆடுகிறேன்
அதன் பிறகாவது உன் சிவந்த உதடுகளால் முத்தமிட்டு என்னை கட்டி அணைத்துக்கொள் என்று உற்சாகப் பெருக்குடன் கூறினான். அதற்கு சம்மதித்த மோகினியும் தன் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு அசுரனுக்கு எதிரில் நாட்டியமாட தயாராகின்றாள். அசுரனும் அவளுக்கு எதிரில் தன் இரு கைகளையும் கூப்பி நின்று கொண்டாள். மோகினி தன் கைகளையும் கால்களையும் ஆட்டி தாளம் தவறாமல் பலவித அபிநயங்களையும் பிடித்து காட்டினாள். அசுரனும் பெருத்த முயற்சியோடு அவளைப் போலவே நாட்டியமாடினாள். மோகினி அதி சுறுசுறுப்புடன் பம்பரம் போல விற்றென்று சுழன்று நாட்டியமாடியபடியே அபிநயம் பிடிப்பது போல் தனது கரங்களில் ஒன்றை எடுத்து தன் தலை மீது வைத்து கொண்டாள். அப்போது அசுரனும் தான் பெற்றிருக்கும் வரத்தை மறந்தவனாய் தானும் தன் கையை மற்றொரு கையால் எடுத்து தன் தலை மீது வைத்து கொண்டான். அடுத்த கணம் அவன் பெற்ற வரத்தின்படியே அவனே எரிந்து சாம்பலாகிவிட்டான். அதை பார்த்து மோகினி சிரித்துவிட்டு தன் சுயவடிவான மகாவிஷ்ணுவாக மாறிச் சென்றாள். பிரம்மாசுரனின் மகன் துராசதன் என்பவன் தன் தந்தை மகாவிஷ்ணுவால் வஞ்சகமாக அளிக்கப்பட்டதை அறிந்து வகுண்டான். அவருக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்றும் தன் மனதிற்குள் கருவிக்கொண்டான். உடனே அவன் குலகுருவாகிய சுக்கராச்சாரியரிடம் சென்று, சுவாமி, என் தந்தையை பஸ்மமாக்கிய விஷ்ணு முதலான சகல தேவர்களையும் வென்று அவர்களுக்கெல்லாம் நானே தலைவனாகி திருலோகங்களை மாற்றி செய்ய வேண்டும். அதற்கான உபாயத்தை தாங்கள் தான் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டான். சுக்கிரனும் அவனுக்கு சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசித்து நீ இந்த மந்திரத்தை அனுசரித்து பெரிய தவங்களை செய்து அரிய வரங்களை பெறுவாயாக என்று கூறி விடை கொடுத்து அனுப்பினார். துராசதனும் அவ்வாறே காட்டிற்கு சென்று அங்கு சிவபெருமானை குறித்து கடுமையான தவம் செய்யலானான். அவருடைய பஞ்சாட்சர மந்திரத்தை இடைவிடாமல் செவித்து கொண்டு பல வருஷ காலம் அன்ன ஆகாரம் இல்லாமல் தவம் புரிந்தான். அவனுடைய தவத்தை கண்டு மனமிறங்கிய சிவபெருமான் உமாதேவியாரோடு ரிஷப வாகனத்தின் மீது அமர்ந்து அவன் எதிரில் காட்சியளித்து, அசுரகுமாரனே, உனக்கு வேண்டிய வரங்களை கேள், தருகிறோம் என்றார். துராசதன் அவரை பலவாறாகவும் போற்றி துதித்துவிட்டு, மகேஸ்வரா, மகாவிஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் எனக்கு அடங்கி நடக்கவும் எவராலுமே எனக்கு அழிவு ஏற்படாமல் இருக்கும்படியாகவும் எனக்கு வரம் கொடுத்தருள வேண்டும் என்று வேண்டினான். சிவபிரானும் அவனுக்கு அவ்வாறே வரமளித்து, எம்முடைய சக்தியே மாதேவியான இடத்தில் விநாயகராக வந்து அவதரித்து உன் தலையில் காலை வைத்து மிதித்து உனக்கு அழிவை கொடுத்தால் அன்றி வேறு அவரால் உனக்கு அழிவே ஏற்படாது என்று கூறி மறைந்தார். துராசதன் மகிழ்ச்சி பெருக்குடன் வனத்திலிருந்து நீங்கி முகுந்த என்னும் பட்டணத்தை அடைந்தான். அங்கு அசுர வீரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி 4 வகை சேனைகளும் புடைசூழ்ந்து வர பூலோகத்தை நோக்கி படையெடுத்து சென்று அரசர்களை எல்லாம் கொன்றும் வென்றும் அடக்கி ஏக சக்கராவர்த்தியானான். அதற்கு பிறகு பிரம்மாவின் சத்தியலோகத்தையும் மகாவிஷ்ணுவின் வைகுண்டத்தையும் தேவேந்திரனின் சொர்க்கலோகத்தையும் நோக்கி படையெடுத்தான். அவன் வருகையை உணர்ந்தும் பிரம்மா, இந்திரன், திருமால் முதலானவர்கள் எல்லாம் தங்கள் உலகங்களை விட்டுவிட்டு ஓடிப்போய் பூலோகத்தில் காசிமா நகரில் தலைமறைந்து கொண்டார்கள். ஆகவே அவர்களுடைய உலகங்களை எல்லாம் துராசதாசுரன் தன் ஆளுகையின் கீழ் கொண்டு வந்து திரிலோகங்களையும் தனது ஆக்கிரமிப்பின்படி அரசாட்சி செய்து வந்தான். ஒரு நாள் துராசதன் தன் மந்திர பிரதானிகளை புடைசூழ கொலு மண்டபத்தில் வீற்றிருந்தான். அப்போது அவன் தன் அமைச்சர்களை நோக்கி அகம்பாவத்தோடு, அமைச்சர் பெருமக்களே, நாம் செய்திய நெற்பாக்கியத்தின் விளைவாக மூலகங்களை நமக்கு கீழ்ப்படைந்து விட்டன. ஆகவே இனி எனக்கு உட்படாத எதுவுமே இல்லை என்று கர்வமாக கூறினான். அதை கேட்ட நம் அமைச்சர்கள் ஒருவர், சக்கரவர்த்திகளே, பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்களும் முனிவர்களும் தத்தம் இருப்பிடங்களை விட்டு இப்போது காசி நகரை அடைந்திருக்கிறார்கள். அக்காசி நகரையும் தாங்கள் வென்று கைப்பற்றினால் என்றோ திரிலோகங்களும் தங்களுடைய ஆட்சியின் கீழ் அடங்கியதாகும் என்றான். துராசதன் அந்த கணத்திலே தன் சேனா வீரர்களை அணிவகுத்து சென்று காசி நகரத்தின் மீது படையெடுத்தான். அக்கொடியவனின் வரவை தெரிந்து கொண்ட பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் ஓடோடியும் சென்று காசிமா நகரை அரசாண்டு வந்த விஸ்வநாதரிடம் சரண் புகுந்தார்கள். அப்போது விஸ்வநாதர் அவனுக்கு தாம் கொடுத்தருளிய வரங்களை நினைத்து அவனுடைய அழிவு காலம் இன்னும் நெருங்கவில்லை என்பதை உணர்ந்து தம்மை சரணடைந்திருக்கும் தேவர்களை அழைத்து கொண்டு கேதாரம் என்னும் தலத்துக்கு சென்று விட்டார். காசி நகரையும் வெகு எளிதில் தன் வசப்படுத்தி கொண்டு விட்ட துராசதன் அங்கேயே தங்கியிருந்து சகல லோகங்களிலும் தன் சர்வாதிகாரத்தை நிலைநாட்டி அட்டகாசத்தோடு ஆட்சி புரிந்து வந்தான்.
இவ்வாறு அவன் நீதி நெறியிலிருந்து பிறழ்ந்து கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வந்ததால் தான தர்மங்கள் நசிந்து போய் தேவர்களுக்கு அவிர்ப்பாகமும் போகமும் கிடைக்காமல் மனம் நொந்தார்கள். அவர்கள் யாவரும் கூடி பிரம்மாவிடத்தில் சென்று தங்கள் குறைகளை கூறி முறையிட்டார்கள். பிரம்மதேவனும் அவர்களை நோக்கி, பார்வதி தேவியாரிடமிருந்து விநாயகமூர்த்தி விரைவிலேயே திரு அவதாரம் செய்தருளும்படி மாதவியரை குறித்து நீங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார். உடனே தேவர்கள் அனைவரும் மாதவியாரின் சன்னிதானத்துக்கு சென்று துதித்து முறையிட்டார்கள். உடனே மாதவியின் முகத்திலிருந்து விநாயகமூர்த்தி திரு அவதாரம் செய்தார். கோடி சூரிய பிரகாசம் பொருந்திய திருமேனியும் பிறைசூடிய சடாமகடமும் துதிக்கரங்களுடன் கூடிய 5 முகங்களும் 10 கைகளும் அளவற்ற இரத்தின நகைகளும் திருமேனியில் விளங்கத் தோன்றிய விநாயகமூர்த்தியை கண்டதும் தேவர்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் மெய்மறந்து பலமுறைகளை அவரை வலம் வந்து தொழுதார்கள். மாதவி அவ்விநாயகமூர்த்திக்கு வக்ரதுண்டர் என்ற திருநாமம் சூட்டி அவருக்கு சிங்க வாகனத்தையும் அளித்தார். விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் வக்ரதுண்டரை பணிந்தெழுந்து, சுவாமி துராசதாசுரனை சம்காரம் செய்து எங்களுடைய இழந்த நல்வாழ்வையும் பதவிகளையும் விரைவிலேயே திரும்ப கிடைக்கும்படி தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். உடனே வக்ரதுண்டமூர்த்தி சிங்க வாகனத்தின் மீது ஆரோகணித்து திரண்ட பூத சேனைகளோடு காசி நகரை நோக்கி புறப்பட்டார். அவரோடு விஸ்வநாதரும் மாதவியாரும் விஷ்ணு பிரம்மா முதலான தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் காசிப்பட்டினத்துக்கு சென்றார்கள். அதை பற்றி கேள்விப்பட்டதும் துராசதன் கோபத்தில் கொதித்திருந்தவனாய் தன் செயலா சமுத்திரத்துடன் காசிப்பட்டினத்துக்கு வெளியே வந்தான். இரு தரப்பினருக்கும் பயங்கரமான யுத்தம் உண்டது. பூத சேனைகள் அசுர சேனைகளுக்கிடையே அதி உக்கிரமாக புகுந்து வீராவேசத்துடன் போர் புரிந்தன. யுத்தமங்கும் பிணங்கள் மலைமலையாக குவிந்து எங்கும் இரத்த வெள்ளம் பிரவாகம் எடுத்தோடியது. பூத சேனைகளின் வலிமை ஓங்கி தன் வில்லில் ஆயிரக்கணக்கான அம்புகளை பூட்டி அவர்கள் மீது எய்தான். அதனால் பூத சேனைகள் சின்னாபின்னப்பட்டு சிதறி ஓடின. அதை கண்டு துராசதன் திடீர் என்று சிரித்து மகிழ்ச்சி பெருக்குடன் ஆரவாரம் செய்தபடியே தன் ரதத்தை செலுத்தி வக்ரதுண்டரை எதிர்த்து விரைந்து வந்தான். வக்ரதுண்டர் அவசரனை நோக்கி, துராசதா, நீயோ சிவபுராணத்தில் அளவற்ற வரங்களை பெற்றிருக்கிறாய். அந்த மகிமை பெற்ற வரங்களை நீ ஏன் இப்போது வீணை பாலடித்து கொள்ள விரும்புகிறாய்? உன்னை நீயே அழித்து கொள்ள முடியாமல் இனியாவது என்னை சரணடைந்து தேவர் உரிமைகளை திருப்பி கொடுத்து அறநெறியோடு நல்ல முறையில் வாழ்ந்திரு. இல்லையேல் உனக்கு தீராத துன்பங்கள் தான் வந்து சேரும் என்று புத்திமதி கூறினார். அவை அனைத்தினையும் கேட்ட துராசதன் ஏளனமாக சிரித்து கொண்டே, அடே சிறுவா, நீ சொல்வது மிக அழகாக இருக்கிறது. விஷ்ணு பிரமாதி தேவர்களை என்னை கண்டு அஞ்சி ஓடினார்கள் என்றால் சின்னஞ்சிறு பாலகனான நீ எனக்கு மாத்திரமாவாய். அளவற்ற தவங்கள் செய்து சிவபுராணத்தில் மேலான வரங்களை பெற்றிருக்கும் என்னை உன்னால் வெல்லவே முடியாது. இந்த கணமை இங்கிருந்து தப்பியோடி உன் தாய் தந்தையிடம் போய் சேர். இல்லையேல் உனக்கு அழிவு ஏற்படுவது நிச்சயம் என்றான். வக்ரதுண்டமூர்த்தி சினம் கொண்டவராக தமது சிங்க வாகனத்தை அவனுடைய தேருக்கு நேராக செலுத்தி மடுவாயுதத்தினால் அவன் மார்பில் தாக்கினார். துராசதன் பதிலுக்கு தன் வாளாயுதத்தை சுழற்றி அவர் மீது வீசினான். அந்த வாளை தன் மழுவினால் விலக்கி வக்ரதுண்டர் அவன் நெற்றியில் ஓங்கி குத்திவிட்டார். அக்குத்தினால் அவனது நெற்றி பிளந்து இரத்தம் பெருகி வழிந்தது. அவன் சிறிது நேரம் அப்படியே மூச்சித்து கிடந்து பிறகு சுயநினைவடைந்தான். மேற்கொண்டு யுத்தம் புரிய வலுப்பெற்றவனாய் அவன் தன் அரண்மனையை அடைந்து இளைப்பாறலானான். உடனே வக்ரதுண்டர் யுத்த களத்திலிருந்து கிடக்கும் பூத வீரர்களை எல்லாம் உயிரோடு எழுப்பி தம் பாசறைக்கு சென்று தங்கினார். அப்போது சூரியன் மேற்கு திசையில் மறைந்து நிலா வெளிச்சத்தை பரப்பிய வண்ணன் சந்திரன் உதயமானான். உலக சராசரங்கள் அனைத்தும் வெண்ணிலவில் மூழ்கி அமைதியும் தோற்றத்தையும் அளித்து கொண்டிருந்தன. மறுநாள் பொழுது புலர்ந்தது. மறுபடியும் யுத்தம் துவங்கியது. இரு தரப்பினரும் சக்தி வாய்ந்த பலவித அஸ்திரங்களினாலும் ஒருவரை ஒரு தாக்கி வெற்றி கொள்ள முயன்றனர். கணத்திற்கு கணம் யுத்தம் அதி உக்கிரமாக மாறிக்கொண்டே போயிற்று. அதனால் அண்டபுவனங்கள் எல்லாம் அதிர்ந்தன. துராசதன் தன் உருவத்தை மறைவித்து பலவித மாயையினால் பூதகணங்களை தாக்க முயன்றான். ஆனால் அவைகள் அனைத்தும் வக்ரதுண்டர் ஒரு நொடியில் தகர்த்து தெரிந்து விட்டார். துராசதன் அநேக அஸ்திரங்களை மாறி மாறி பிரயோகித்ததும் கணக்கற்ற மாயைகளை செய்தும்
எந்தவித பயனும் ஏற்படாமல் போனது. மனநொந்து அப்போது அவன் அங்கிருந்து எப்படியாவது தப்பிவிடச் சென்ற தீர்மானித்தான். அவன் மனக்குறிப்பை அறிந்து கொண்ட வக்கரதுண்டர் ஒரு பிரமாண்டமான விஸ்வரூபம் எடுத்து தம்முடைய ஒரு பாதத்தை அசுரனின் தலையில் வைத்து மற்றொரு காலை காசி நகரில் வைத்து ஊன்றிக்கொண்டு நின்றார். அவர் திருவடிகள் அவன் மீது பட்டதும் அவன் சகல மாயத்தலைகளிலிருந்து நீங்க பெற்று மெய்ஞான செல்வத்தை பெற்று குணக்குன்றாக மாறிவிட்டான். தனக்கு மெய்ஞானத்தை ஊட்டிய வக்ரதுண்டரை அவன் பக்தி பெருக்குடன் வணங்கி துதித்து மெய்மறந்து நின்றான். வக்ரதுண்டர் அவனை நோக்கி, அசுரராஜனே, நீ சிவபெருமானத்தில் அழியா வரம் பெற்றிருப்பதனால் இக்காசி நகரத்தின் மேற்கு திசை வாசலில் எனது பாதத்தின் கீழிருந்து இந்நகரத்தில் பழிபாவங்களை செய்து வரும் துஷ்டதை எல்லாம் அடக்கி வருவாயாக என்று அனுக்கிரகம் செய்தார். துராசதனும் அவ்வாறே காசி நகரத்தை தர்மந்தலை துவங்கும்படியாக காத்து வரலானார். அதனால் இந்திரன் முதலான தேவர்களுக்கும் விடவிடாமல் அவிர்ப்பாகம் கிடைத்து வந்தது. திருலோகங்களில் உண்டாகி இருந்த தீமைகள் அனைத்தும் ஒழிந்தன. காசி நகரத்தில் விஸ்வநாதர் சந்நிதிக்கு எதிரே 5 முகத்தோடு கூடிய வக்ரமூர்த்தியாக விநாயகர் அமர்ந்தருளினார். தேவர்கள் முனிவர்கள் முதலிய யாவரும் வன்னி மந்தாரை அருகு ஆகியவைகளினால் விநாயகரை வழிபட்டு அவர் பேரர்களை பெற்றார்கள். அம்மூர்த்திக்கு உடுண்டி விநாயகரின் திருநாமத்தையும் அவர்கள் சூட்டினார்கள். அது முதல் அக்காசி நகரமும் உடுண்டி நகரம் என்ற பெயரிலேயே வழங்கலாயிற்று. திங்களனி சடப்பெருமான் பூசையாற்றி திருமதலும் கடந்தின முன் நின்றான் யாவன். தங்குகடற் புவிவரப்பின் நடியோனாதி சகலருக்கும் ஊறு தவிர்க்கின்றான் யாவன். அங்கவன்மை சேர்ந்த மொழிபெயர்ப்ப வேண்டி அவனடியே சரணாக அடுத்துள்ளேற்கு மங்களசின் மயமதுர தமிழ் செம்பாடல் வாரிமட மடையுடுத்து வளருமன்றே.